Hi viewers, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஜெனரலான மெஷர்மெண்ட்ஸும் அப்புறம் வந்து 32 சைஸ் பேக் கட்டிங்கும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு நார்மல் பிளவுஸ் 30 சைஸ்ல இருந்து 36 சைஸ் வரைக்கும் இருக்கிற பிளவுஸ்க்கு ஷோல்டர், நெக் வித், ஆர்ம் ஹோல், அப்புறம் எவ்வளவு மெஷர் வச்சு ஃபோல்ட் பண்ணனும் அப்படிங்கறது தான் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருக்கிறது நார்மல் ப்ளவுஸ்னா ஒரு நெக்கோட இறக்கம் 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற ப்ளவுஸ்க்கு தான் இது கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்கோட இறக்கத்தை பொறுத்து நம்மளோட இந்த மெஷர்மெண்ட்டுங்க எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இப்போ நார்மலாக வந்து நான் சைஸ் எழுதி வச்சுருக்கேன், ஷோல்டர் லெங்க்த்து, ஷோல்டர் நீளம் எழுதி வச்சுருக்கேன், நெக்கு வித்து, கழுத்தோட அகலம், ஆர்ம்ஹோல் மெஷர், அது அக்குல, அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 30 சைஸ், இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 30 சைஸ்க்கு நம்ம ஷோல்டரோட லென்த் வந்து 5 இன்ச்சஸ் வைக்கலாம். நெக்கு வித் வந்து 2 இன்ச்சஸ் போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். அப்படி வச்சோன்னா நெக் வந்து ஃபால் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட அளவு 3/4 4.75 5 வரைக்கும் எடுக்கலாம். இது வந்து ஷோல்டரோட அவங்களோட ஷோல்டர் அளவை பொறுத்தது. ஸோ 4.75 5 வரைக்கும் எடுக்கலாம். உங்களுக்கு ஜென்ரலாக தெரியல அப்படின்னா நீங்கள் 4.75 வச்சுக்கோங்க. இது வந்து கிளாத்தை ஃபோல்ட் பண்ணும்போது எவ்வளோ மெஷர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சஸில் ஃபோல்ட் பண்ணால் போதும், கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் அந்த 9 இன்ச்சஸில் ஃபோல்ட் பண்ண அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக 1.5 இன்ச்சஸ் பிடிச்சா தான் அவங்க மெஷர் கரெக்டாக வரும். அப்புறம் 32 சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா அதே ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாகுது, நெக் வித்துமே 1/4 இன்ச்சு அதிகமாக வைக்கிறோம். ஸோ ஆர்ம்ஹோல் மெஷரு அதுவுமே அதே மாதிரி 1/4 இன்ச்சு அதிகமாக வைக்கிறோம். இது வந்து நான் மார்க் பண்ணாலும் சொல்லுவேன், ஆர்ம்ஹோல் நீங்கள் சுற்றி மெஷர் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு. ஸோ அப்படி தான் இதையுமே பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 9.5 ஃபோல்டிங். ஸோ அதே மாதிரி தான் 34 சைஸுக்கு ஷோல்டர் லெங்க்த்து 5.25 5.5 வரைக்கும் வச்சுக்கலாம். 2.5 இன்ச்சு நெக்கு வித்து வச்சுக்கலாம். இது ஆர்ம்ஹோல் மெஷர். அப்புறம் ஃபோல்டிங் வந்து 10 இன்ச் வச்சுக்கலாம். இது வந்து 36 சைஸ்க்கு எக்ஸாக்டாக நீங்கள் 5.5 இன்ச்சு வச்சாலே கரெக்டாக இருக்கும். 2.5 இன்ச்சு அகலம் வைங்க. இது நிறைய மெஷர்மெண்ட் நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த நெக்கோட வித்து ரொம்ப அதிகமாக்கிடுவாங்க, கண்டிப்பாக வந்து ஷோல்டர் ஃபால் ஆகும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் இறக்கத்தில் வேணும்னா இறக்கிக்கோங்க, பட் நெக்கோட வித்து ரொம்ப அதிகமாக்காதீங்க. இந்த 2.5 இன்ச்சுன்றது 36 சைஸ்க்கு கரெக்டாகவே இருக்கும். இது வந்து ஆர்ம்ஹோல் வந்து 5.5லேருந்து 5.25. இது ஆல்ரெடி நான் சொல்லுவேன்ல, ஒரு சிலருக்கு வந்து ஆர்ம்ஹோலோட சுற்று கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு சின்னதாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜென்ரல் மெஷரில் ஸ்டிச் பண்ணணும், என்கிட்ட அளவு ப்ளவுஸ் இல்லை ஆனால் இந்த சைஸில் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபோல்டிங் அளவு. ஸோ இது வந்து நார்மலான ப்ளவுஸுக்கு தான். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்கோட இறக்கம் மேலே ஏறிச்சு அப்படின்னா இப்போ வந்து 6 இன்ச்சஸ் நான் சொல்லியிருக்கேன். இதே வந்து நீங்கள் 5 இன்ச்சஸ் தான் நெக்கோட இறக்கம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷோல்டரோட அளவை அதிகமாக்கணும். அதே மாதிரி நெக்கோட வித்தையும் அதிகமாக்கணும். ஸோ அப்படி அதை அதிகம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் வந்து நெக்கை மேலே ஏற்றும் போது அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து இதே மெஷரை வச்சுட்டு 5 இன்ச்சு 4 இன்ச்சு ப்ளவுஸ் எல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாகவே இருக்காது. ஸோ நெக்கோட இறக்கம் வந்து நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ 6க்கு மேலே வச்சா இது கரெக்டாக இருக்கும். இல்லை 6க்கு உள்ளே வைக்கிறீங்க, 4 இன்ச்சு வைக்கிறீங்க, 3 இன்ச்சு வைக்கிறீங்க, ஒரு சிலர்லாம் க்ளோஸாக போடுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு 4 இன்ச்சு வைக்கிறீங்க அப்படின்னும் போது இது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து 1/2 இன்ச்சு அதிகமாக்கிக்கலாம். அதே மாதிரி நெக்கோட வித்தையுமே நீங்கள் 1/2 இன்ச்சு அதிகமாக்கிக்கலாம். ஸோ இது ஆர்ம்ஹோல் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பட் இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் இந்த ரெண்டையும் கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் எல்லா மெஷருக்குமே நெக்கு மேலே ஏற நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக்கிடுங்க. ஸோ இதில் போடும்போது நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ போட் நெக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன மெஷர் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் போட் நெக் போடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 6.25லேருந்து 6.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அதே மாதிரி போட் நெக்குக்கான நெக்கு வித்து 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வைடாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இல்லை போட் நெக்கே ஒரு சிலர் க்ளோஸ்டாக போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 இன்ச்சு வச்சாலே போதும். இது நார்மலாக கொஞ்சம் வைடான போட் நெக்குக்கு 3.5லேருந்து 4 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ போட் நெக்கோட இறக்கம் அது வந்து ஜென்ரலாக நீங்கள் 3 இன்ச்சு வைக்கலாம். இல்லை கொஞ்சம் ஓப்பனாக போட போகிறீங்கன்னா இறக்கத்தை 4 இன்ச்சு வச்சுக்கலாம். ஸோ போட் நெக்கு வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், ஸோ அதனால் நான் அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஜஸ்ட்டு
மெஷர் எவ்வளோ வைக்கலாம். ஆர்ம்ஹோல் பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஹோல் நீங்கள் நார்மலாக எவ்வளோ ஆர்ம்ஹோல் எடுக்கிறீங்களோ அதை விட ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் அதிகமாக வச்சா போதும். நீங்கள் வந்து போட் நெக்கில் காலர் நெக்கில் வந்து சுற்றி மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக வர மாதிரி தான் இருக்கும். பட் அது வந்து நமக்கு ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே தான் 32 சைஸுக்கு வந்து 6.5லேருந்து 6.25 வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஷோல்டர் மெஷர் வைக்கிறதுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக உங்கள் பாடியில் நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஒரு ஷோல்டர் சைட்லேருந்து இன்னொரு ஷோல்டர் சைடு வரைக்கும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்து அதை ஹாஃபாக டிவைட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அதுதான் இந்த மெஷர். இல்லை நார்மலாக இருக்கிற ப்ளவுஸ்லேருந்து எவ்வளோ வைக்கலன்னா 1.5 இன்ச் வரைக்கும் நம்ம அதிகமாக வச்சுக்கலாம். 1.25லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ 1 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் நீங்கள் 1.25 இன்ச்சு 1.5 இன்ச் வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தள்ளி போய் அந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 1.25லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் நார்மலாக வைக்கிறத விட 1.25லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ 32 சைஸுக்கு வந்து 4லேருந்து 4.25 வரைக்கும் போட் நெக்கோட அகலம் எடுத்துக்கலாம். ஆர்ம்ஹோல் அதே தான் 1/2 இன்ச் அதிகமாக வைக்கிறோம். 34 சைஸுக்கு வந்து 7 இன்ச்சஸ் ஷோல்டர் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு 4.5 இன்ச். இது எல்லாமே வந்து கொஞ்சம் வைடாக இருக்கிற போட் நெக் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு க்ளோஸ்டாக வேணும்னா நீங்கள் இதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். பட் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 34 சைஸே 5 அளவு கூட எடுப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் வைடாக இருக்கணும், அந்த போட்டோட ஷேப் தெரியணும் அப்படின்றதுக்காக 5 கூட வச்சு எடுப்பாங்க. ஸோ நீங்கள் நார்மலாக 4.5 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 36 சைஸுக்கு வந்து 7.5 ஷோல்டர், அப்புறம் 4.5 நெக்கோட வித் எடுத்துக்கலாம். இது வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போ காலர் நெக் போட போகிறோம் அப்படின்னா காலர் நெக்கில் வந்து நம்ம போட் நெக்குக்கு என்ன நெக் ஷோல்டர் லென்த் வைக்கிறோமோ அதே தான் நம்ம காலர் நெக்குக்கும் வைப்போம். காலரோட அந்த வித்துக்கு மட்டும் நம்ம கட் பண்ணுற அந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா 30 சைஸுக்கு வந்து 2.5 இருந்தால் போதும். 2.5 பெருசு தான். ஸோ 2.25லேருந்து 2.5 2.25 அந்தளவுக்கு வைடாக வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்படி போட்டுக்கலாம். அப்புறம் 32 சைஸுக்கு 2.25லேருந்து 3 வரைக்கும் வச்சுக்கலாம். 34 சைஸுக்கு 3 இன்ச்சு, 36க்கு பார்த்தீங்கன்னா 3லேருந்து 3.25. ஸோ இதுக்கு மேலே வந்து ரொம்ப அதிகமாக ஆக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதுக்கு மேலே வர மெஷருக்கு கூட நம்ம இதே அளவு போட்டாலே போதும். மேக்ஸிமம் 3.25, அதுக்கு மேலே நம்ம போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இவ்வளோ தான் வந்து ஜென்ரலான ஒரு மெஷர். ஸோ இது வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கட்டிங் போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது இந்த மாதிரி சார்ட் மாதிரி போட்டு காட்டணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு நார்மலாக ஒரு 32 சைஸில் வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சில டவுட்ஸுங்க வந்து கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸுங்களுக்கு அதில் நான் கட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் அது கட்டிங் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் எப்போவுமே போடுற மாதிரி. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சஸ் ஆர் 2 இன்ச்சஸ் அளவுக்கு அதுக்கு மேலே ஃபோல்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் லென்த்து 14 இன்ச்சஸ் வைக்கிறேன். ஸோ 2 சைடும் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம கிளாத்தோட வித்து வந்து 9.5. ஸோ அது இந்த கார்னர்லேருந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். பெரிய மெஷராக இருந்தால் நீங்கள் வந்து ஃபோல்டிங் சைட்லேருந்தே மார்க் பண்ணிக்கோங்க, கிராஸ் கட்டிங் போடுற மாதிரி இருந்தால். ஸோ இப்போ போட்டாச்சு. இப்போது அதை மெஷர் பண்ணி நம்ம மார்க் பண்ணிடலாம். லைட்டாக கிராஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 1.5 இன்ச்சஸ் வச்சு மார்க் பண்ணிடுறேன். ஸோ அது லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹைட் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் நம்ம கோடு போட்டுடலாம். லைன் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டர் மெஷர் வைக்க போகிறோம். 5.25. ஆல்ரெடி நான் அந்த நோட்ஸ்லேயே உங்களுக்கு காட்டிட்டேன். 5.25 வைக்கிறோம். நெக் வந்து 2.25 வைக்கிறேன். நெக்கோட டெப்த் வந்து 7.5 இன்ச் வைக்கிறேன். 7.5 வைக்கிறேன். ஆர்ம்ஹோலோட டெப்த் வந்து 5.25 வைக்கிறேன். ஸோ இது வந்து நான் பாருங்கள், நம்ம ஷோல்டர் எப்போவுமே வந்து நம்ம ஃபோல்டிங் கிட்டேருந்து மார்க் பண்ணுறது தான் ஷோல்டர். ஸோ 5.25, அது 2.25, ஆர்ம்ஹோல் 5.25, நெக்கோட டெப்த்து 7.5 இன்ச்சு. ஸோ அது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. நெக்கோட டெப்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. இப்போ ஆர்ம்ஹோல் ரவுண்டு நம்ம ஆல்ரெடி எல்லாத்துலேயும் போடுறது தான். ஸோ ஆர்ம்ஹோல் ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ நெக்கு மட்டும் நம்ம மார்க் பண்ணல. ஸோ நெக்குக்கு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுடலாம். இது வந்து நான் ரவுண்டு ஷேப் எடுக்கலை, பா ஷேப் எடுக்க போகிறேன். ஸோ பாருங்கள், பா ஷேப் எடுக்கிறதுக்கு மேலேருந்து லைட்டாக ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸ் எடுத்துடலாம். ஸோ அதுதான் பா ஷேப் கரெக்டாக வரும். ஸோ இங்கே ஒரு 1.5 இன்ச்சஸ் நம்ம ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம்ல, அது வரைக்கும் கோடு போட்டுக்கலாம். எப்படி இந்த 1.5 இன்ச்சஸ் அப்படின்றது உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த 1.5 இன்ச்சஸில் கோடு போட்டுக்கிறேன், கட் பண்ணிடுறேன்.
இது 1 மீட்டர் கிளாத்து. ஸோ பெருசாக இருக்கும், அதனால தான் நான் எக்ஸாக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய மெஷர்மெண்ட்க்கெல்லாம் பண்ணும்போது இந்த ஃபோல்டிங் கிராஸ் கட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஃபோல்டிங் மெஷர் அதிகமாக எடுத்துக்கோங்க. இங்கேருந்து உங்களுக்கு தேவையான மெஷர் எடுத்து கோடு போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிராஸ் கட்டிங் போடும்போது கிளாத் பற்றும். ஸோ இப்போ அப்படியே நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இங்கே வந்து நம்ம நாட்ச் போட்டுக்கலாம். இங்கே வந்து ஃபோல்டிங்காக நாட்ச் போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜென்ரல் மெஷர்மெண்ட் பார்த்துருக்கோம். ஸோ 32 சைஸோட பேக் மார்க்கிங் கட்டிங் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் மார்க்கிங் அண்ட் கட்டிங் பார்க்கலாம், ஸ்லீவ் பட்டி கட்டிங்கும் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.